ஐயா கரெக்டா? கடகத்துல சனி இருக்கிறாருங்க. கரெக்டுங்க. கடகத்துல சனி இருக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு மீட்டிங்ல போய் அதிகமா பேசக்கூடாது. அப்துல் கலாம் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. கரெக்டுங்களா? கண்டிப்பாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அவருக்கு எப்போ எங்கேயுமே வரல. அவருக்கு எந்த இடத்துல வந்ததுங்க? பள்ளிக்கூடத்துல ஒரு சொற்பொழி ஆட்டும் போது நடந்ததுங்க. பள்ளிக்கூடத்து பக்கத்துல சொற்பொழிவு ஆட்டும் போது அவருக்கு வந்திருக்குது. அப்போ அந்த ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு சில பேர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கடகத்துல சனி இருக்கிறவங்கள என்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஆஸ்பத்திரி போய் இதய செக்அப் பண்ணிக்கங்க அப்படி சொல்றது ஜோசியுடைய வழிகாட்டி. ஐயா சரியா? சரிங்க ஐயா. நீங்க எப்பவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை வாங்கணும்னே நீங்க வாங்கணும்னே முதல்ல அந்த ஜாதகக்காரு தோச ஜாதகமா, சுத்த ஜாதகமா, புண்ணிய ஜாதகமா, பாவ ஜாதகமா, இத முதல் ஒரு சின்ன ஒரு கருத்தா நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. தோச ஜாதகமா, புண்ணிய ஜாதகமா, இது எப்படி நம்ம எடுக்கிறது? நாம தான் கண்டுபிடிக்கணும். ஜோசியர் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு 5, 7, 9 பார்க்கும். எப்பவுமே பார்க்கும். நம்ம ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல பிறந்த காலத்துல இருக்கிற குரு 5, 7, 9 பார்க்கும். குரு நிக்கிற இடம் ஒண்ணு சேர்த்துக்கீங்க 4. இந்த இடத்துல வர்றவங்களுடைய ஜாதகத்துல அந்த 5, 7, 9 லக்ன இடத்துல சனி பகவான் இருந்து அந்த ஜாதகத்தை நீங்க வாங்குனீங்கன்னா அவருக்கு கர்ம தோஷம் இருக்குது. அந்த ஜாதகத்தை நீங்க வாங்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே உங்க ஜாதகத்துல 5, 7, 9 குரு, சந்திரன், புதன் இவங்கெல்லாம் இருந்தா அந்த ஜாதக குடும்பத்துக்கு புண்ணியம் செஞ்ச குடும்பம் உங்க ஜாதகம் பார்க்க வந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அருமையா, அருமை. சிறப்புங்க. நம்ம ஜாதகத்துல இருக்கிற குரு தான் போய் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண போறாரு. அப்ப குரு பார்த்தா கோடி புண்ணியம் தான். நாம தான் அந்த இடத்துல குருவா இருக்கோம். அங்க சனி இருந்தா கர்மகாரகன் அவங்க வீட்டுல இருக்குதுங்கிறத கர்ம தோஷத்தை பத்தி சொல்லுங்க. கர்மத்துக்கு உண்டான பரிகாரம் சொல்லுங்க, சரியா வரும் அவங்களுக்கு எல்லாமே. அதே நீங்க பரிகாரம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? நம்ம ஜாதகத்துல இருக்கிற குரு அவங்களோட ராசிய பார்த்தா தான் நாம் செய்த பரிகாரம் அவங்களுக்கு கரெக்டா போய் சேரும். ஏன்னா சந்திரனா அவருடைய உடல், அவருடைய தோஷம் நம்ம குரு போய் பார்த்தா அந்த உடல் இருந்து அந்த தோஷம் வெளியாகும். அது அப்படி வச்சு கொடுக்கணும். நீங்க வைக்கிறது பிறக்கும் போதே இருக்கணும். அப்படி இல்லைனால் நீங்க பரிகாரம் பண்ணும்போது உங்க ராசியில் இருக்கிற குரு 5, 7, 9 எங்கெல்லாம் பார்க்குதோ அங்க கோச்சார சந்திரன் வரும்போது பரிகாரம் தேதி வச்சு கொடுங்க. அப்ப அந்த பரிகாரம் பலிதமாகும். நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டுங்க. ஜாதகம் பார்க்க வர்றவங்க போன ஜென்மத்துல இவங்க யாரு தெரியுங்களா? நாம யாருக்கெல்லாம் ஜோசியம் பார்த்து அவங்க வெற்றி பண்ணி உங்களாலதான் இந்த கர்மவினை தீர்க்க முடிஞ்சது, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதது நீங்க பூஜை பண்ணி நீங்க சொல்லி நடந்ததான் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் ஒரு 10 கிளைண்டா இருக்கட்டும் 100 பேரா இருக்கட்டும் உங்களை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய வாக்கு வாங்கி அவங்க பலிதமாகி ஜெயிச்சிருந்தா அந்த குடும்பத்துக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் போன பிறவியில சாப்பாடு போட்டு புண்ணியம் பண்ணி இருக்கிற இடமும் தங்குற இடமும் படுக்கிறதுக்கு பாயும் கொடுத்து விசுவாசமா வாழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருந்தா மட்டும்தான் அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியம் நம்மளை தேடி அவங்க வந்து செய்வாங்க. எங்க அப்பா 60 வருஷமா ஜாதகம் பார்த்தாரு. அவர் போய் ஒரு வீட்டுல போய் தங்கிடுறாரு. அவங்க பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, தங்கறதுக்கு ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்காரு. பரிகாரம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது. இன்னைக்கு நான் அந்த கிராமத்துக்கு போனா எங்க அப்பாவோட பேரை சொல்லி, ஐயோ நீங்களாப்பா, உங்க அப்பாவெல்லாம் ஒரு காலத்துல எங்க வீட்லயே வந்து சாப்பிட்டு இருந்து போனாரு,
நீங்களும் அதே மாதிரி ஒரு வாய் சாப்பிடுங்களேன் அப்படின்னு அப்பா செஞ்ச புண்ணியம் மகனுக்கு வந்து சேருது. அப்போ இந்த காலத்துல அவங்களுக்கு செஞ்சு வச்ச நன்மை எல்லாம் அடுத்த பிறவியில அந்த அப்பா செஞ்சு வச்ச ஆத்துமாத்துமான பூஜை இருந்தது பாத்தீங்களா, அந்த பூஜையோட பவர், அன்னைக்கு பண்ணின பூஜை யாகம் இன்னைக்கு வரைக்கும் அவரோட பவர் இருக்கும். அவரு வாரிசா நம்ம கிட்ட வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஜோசியம் பார்த்து நாம் செய்த பூஜை பலிதமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாருன்னா அப்பா வாழ்த்துனதுதான் மகனுக்கு அந்த பேரு. அத பூர்வ ஜென்ம பந்தம்னு சொன்னேன். ஐயா உங்களுக்கு புரியல? அப்ப நீங்க யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஒரு விவரத்தை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த சொன்னேன். ஜாதகத்தை நீங்க வாங்கும் போதே யாரு நீங்க ஜாதகம் பார்த்துட்டு போனாலும் கல்லுப்பு தண்ணி எடுத்து அந்த நிமிஷமே ஆபீஸ்க்குள்ள கொஞ்சம் லைட்டா ஸ்ப்ரே பண்ணி அதைய தெளிச்சு விட்டுருங்க. ஏன்னா அவங்களோட நெகட்டிவ் எல்லாம் சொல்லி விட்டுட்டு போனத உப்பு தான் கரையும். அந்த உப்பு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அடுத்தால உள்ள விடுங்க. அவங்களோட நெகட்டிவ் போய் அடுத்தவங்களோட நெகட்டிவ் கொண்டு வருவாங்க. எல்லா நெகட்டிவ் ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம மேல ஏறிது அந்த நெகட்டிவ் கர்மாலாம். அதுக்காக உப்பு தண்ணி எப்பவுமே ஒரு டப்பால போட்டு டேபிள் மேல முன்னாடி வச்சிருங்க. அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா எல்லாமே உப்பு தண்ணீர் அது வந்து இறங்குச்சுன்னா அது கடல் தண்ணி மாதிரி எல்லாமே போயிடும். அது தோஷம். அது டெய்லியுமே நீங்க வந்து உப்பு தண்ணிய வெளியே தெளிக்கணும். எதுக்குன்னா நம்ம தொழில் செய்யற இடத்துல தெளிக்கணும். அவங்க நெகட்டிவ் கர்மாவை நம்ம வாங்கக்கூடாது. அப்படி நீங்க வாங்கிட்டால் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வருஷத்துல ஒரு நாள் கடல்ல குளிக்கணும். நல்லா வாழ்ந்த தீவ சமாதியில போய் ஒரு நாள் தலகாணி வைக்காம தூங்கி எந்திரிக்கணும். விவரம் தெரியாத மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு கம்பளி வாங்கி கொடுக்கணும், போர்வை. இத மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா அந்த வருஷத்துடைய கர்ம டேலி ஆயிடும். ஏன் நீங்க வாழ்ந்த ஜீவ சமாதியில போய் தூங்க சொல்றேன்னா, சித்தர்களுக்கு கர்ம வினைய வந்து கனவுல எடுக்கும் சக்தி அவங்களுக்கு உண்டு. சித்தர்களுக்கு கர்ம வினைகளை கனவுல போய் உடம்புல இருந்து எடுத்துட்டு மருந்து போட்டு விட்டு உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் ஒரு மயிலாறுகளை நீங்கி விட்ட மாதிரி நம்ம மேல விட்டுருவாங்க. அந்த தோசை நம்மளை தாக்காது. அப்போ ஒரு வாழ்ந்த ஜீவ சமாதியில அவரோட உடம்பு அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிறனால அந்த மண்ணுல கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 200-300 மீட்டர் தூரத்துக்கு அவரோட ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். அந்த இடத்துல நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் அந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய சித்தருடைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரும். அது ஒரு வருஷத்துக்கு அந்த சார்ஜ் நிற்கும். 365 நாள். என்னைக்கு போறீங்களோ அன்னையில இருந்து இந்த வாழ்ந்த மகான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கடல்ல போய் குளிக்கணும். கடல் ஏன் போய் குளிக்கணும்? ஆறு, குளம், ஏரி, குளம், குட்டை எல்லா நதியும் சேர்ந்து கடலுக்கு போகுது. பல நதிகள் சேர்ந்ததெல்லாம் ஒரு சமுத்திரம். அங்க போய் நதியில குளிக்கணும். அதுல குழந்தைகள் மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மஞ்சளும் இல்லாத குழந்தைகளுக்கு சாப்பாடு ஒரு நேரம் போடணும். மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கம்பளியை வாங்கி கொடுக்கணும்னா அவர் ஒரு நாளாவது போர்வை போட்டி தூங்கி இருக்க மாட்டார். அந்த உடம்புக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த கடவுள் நாம் செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்யறாரு, இவரு நல்லா இருக்கும்னு வாழ்த்துவாங்க. இத வருஷம் ஒரு முறை ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இத மறக்காம செய்யுங்க. முதல் ஜோதிடருடைய குடும்பம் நல்லா இருக்கும். இது நம்ம ஜென்ம நட்சத்திரம் நல்லா இருக்கும். எப்ப வேணாலும் பண்ணலாங்க ஐயா. இது வந்து சிலதெல்லாம் தர்ம வழி வருங்க. நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க இறக்குறீங்க. உங்களுக்கு அது தெரியுமா அந்த ரகசியம்? ஒரு நாள் நீங்க இறக்குறீங்க, ஒரு நாள் நீங்க பிறக்குறீங்க. உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியுமா? 10 மணிக்கு மேல நீங்க வேக வேகமா வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போய் 10-10:30 மணிக்கு மேல சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு இந்த உடம்பு தூங்கிடுது. இந்த உடம்ப யாரு களை தூக்கி விட்டாங்க, யாரு கையோங்கினாங்க, யாரு அடிச்சாங்க, யாரு வந்து முன்னாடி நின்னாங்க, யாரு உங்களை வந்து எட்டி வந்து பாத்துட்டு போனாங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்போ இறந்தவங்களுக்கு வந்து அது செத்து கிடந்துச்சுன்னா யாராவது தெரியுமா? செத்தவருக்கு தெரியுமா யாராவது வந்து நிக்கிறது? தெரியாது. அப்ப இந்த உடம்பு தன்னை மறந்து ஒவ்வொரு நாளும் இரவு இறக்குது, சூரிய உதயத்துல பிறக்குது. ஒரு சில பேர் காலையில கண்ணு முடிக்காதவங்க அத்தனை பேருமே இறப்பு உண்மைதானே? கண்டிப்பாங்க. கண்டிப்பா. என்னங்க ஐயா?
ஒரு ஒரு நாள் இறக்குறோம், ஒரு ஒரு நாள் பிறக்கிறோம். இதை நம்ம விட்டுட்டுமே. எங்க தூங்கினாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த தூங்கிட்டா நம்மளுடைய உடம்பை யாருமே என்ன பண்ணாங்கன்னே தெரியாதுங்க. அதனாலதான் ஆண்டவன் என்ன பண்ணுவாருன்னா, நல்லதும் கெட்டது ரெண்டையும் அந்த காலத்துல மலக்குமார்கள் சொல்லுவாங்க. மலக்குமார்கள் அப்படின்னா இறைவன் கிட்ட சேவை செய்யக்கூடியவங்க இருப்பாங்களா. ஒரு குழந்தை உயிர் பிறக்கும் போது 2 உயிரை சேர்த்து வச்சு படைக்குமா. அந்த உயிர் பிறந்தோடனே அந்த உயிருக்கு பாதுகாப்பு தலைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு தூங்கும் போது உட்காந்துக்குமா. நான் தான் இந்த குழந்தை படைச்சு உன்னை தாட்டி விடுறேன், இந்த குழந்தைக்கு நான் ஆயுளை நான் எழுதி வச்சிருக்கேன், இந்த ஆயுள் முடிவு வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த ஜீவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து கடைசியில் இந்த உயிர் ஆத்மா போகும்போது நீ அந்த உயிரை கரெக்டா கிடக்கணும்னு சேர்த்தோன்னு சொல்லி இன்னும் 2 உயிரை சேர்த்தித்தான் படைச்சிருக்குமா. அதுதான் நல்லது ஒண்ணு எழுதுது, கெட்டது ஒண்ணு எழுதுது. அதுக்கு பேரு தான் மனசாட்சி. எப்படி? அருமைங்க. சொல்றாங்கல்ல, மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ பொய் சொல்லுன்னு சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு சாட்சி உயிரோட இருக்குது, அதை தொட முடியலையல்ல. அப்ப 2 பேர் அதுக்குள்ள இருக்காங்க. நல்லது எழுதுறதையும் இந்த வலது பக்கம் இருக்கிற அந்த ஜீவன் பார்த்துக்கிட்டு இருக்குது, நீங்க கெட்டது பண்றதையும் இந்த ஜீவன் பார்த்துட்டு இருக்குது. நாம தப்பு பண்றத 4 கதவை சாத்தி ஒரு கதவை தாழ் போட்டா இந்த உலகமே இருட்டு, நம்மளை யாரும் பார்க்கல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஆமாங்க. எனக்கு ஐயா ஒரு தப்பு செய்யறதா இருந்தா மனசாட்சிக்கு விரோதமா இருந்தா நம்மளுக்கே குற்ற உணர்வு வருதா இல்லையா? அப்ப கடவுள் படைக்கும் போது உண்மையா வருங்கய்யா. கடவுள் படைக்கும் போது அந்த 2 பேர்த்த பர்சனலா வச்சு தாட்டி விட்டுருக்கிறாரு. ஏன்னா துலாம்ங்கிறது தெராசு, தனிங்கிறத கர்மா. மேல்ரோகத்துக்கு ஆகாயத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த ஆகாயத்துல போய் இந்த தெராசுல போய் நீதிமான் பிடிப்பாராமா. நல்லது எழுதுறதெல்லாம் ஒரு தெராசுல வைப்பாங்களா, கெட்டது எழுதுறதெல்லாம் ஒரு தெராசுல வைப்பாங்களா. கெட்டது அதிகமா இழுத்துனா அப்படியே நரகத்துக்கு எடுத்துட்டு போயிருவாங்களா. நல்லதா செஞ்சிருந்தா அப்படியே ஒரு நந்தவனத்தை கூட்டிட்டு போயிருவாங்களா. அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் என்பது திருப்தியா வாழ்ந்த நிவர்த்தி ஸ்தானம் என்று பொருள். அதனாலதான் துலாம்ங்கிற சனி அங்க உச்சமா வச்சாங்க, கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக. எப்படி? அருமை அருமையா அருமையா. கரெக்டுங்களா ஐயா? அப்ப காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் என்பது ஒரு ராசியில 7ஆம் இடம் மனைவி மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். 7ஆம் இடம் என்பது இந்த உலகத்துல நாம் சந்திக்கும் அனைத்து பேருமே 7ஆம் பாவம் தான். அத்தனை பேர்த்தையும் இந்த கர்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனாலதான் சனி துலா ராசியில உட்கார்ந்துருக்கு. நீங்க நல்லா யோசிங்க. உங்க லக்கணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி சொல்றேன். யார் லக்கணமா இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சந்திரனை போடுங்க. ஐயா நீங்க யாரோ வீடியோ கால் வந்தீங்களே, உங்க லக்கணம் என்ன? கன்னி லக்கணம். சரி, சந்திரனை 4ல போட்டுங்க. கன்னி லக்கணம் சொல்லிட்டீங்க, சந்திரனை 4ல போட்டுங்க. எழுதாதீங்க ஐயா, 4ல போட்டுங்க சந்திரனை. சரிங்க. நீங்க இந்த கர்மாவை அனுபவிக்க, இந்த கர்மாவை கழிக்கத்தான் நீங்க பிறந்தீங்க. அப்ப கர்மஸ்தானம் எத்தனாம் இடம்? நீங்க யார் வழியில வெளியே வந்தீங்க? அப்பா அம்மா வழியில வெளியே வந்தீங்க. அம்மா வழியில நீங்க வெளியே வரும்போது அம்மா தான் சந்திரன். சந்திரனுக்கு 10ஆம் இடம் என்ன வீடு வருது பாருங்க. சந்திரன் 10 லக்னமே வருங்க ஐயா. அப்ப நீங்க கர்மாவை தீக்கத்தானே பிறந்தீங்க. அம்மா கிட்ட இருந்து வெளியே வந்தது எந்த லக்கணம் மேல 4 சந்திரன் போடுங்க. 10ஆம் வீடு என்ன வருது? லக்னம் தான் வருங்க. அவங்கவுங்க ஜென்ம லக்கணம் தான் வருது. அப்ப இந்த ஜென்மத்துல நீங்க இந்த லக்கணத்துல பிறந்து எல்லா கர்மா கழிக்கத்தானே பிறந்தீங்க. ஐயா கரெக்டா? யாருக்கு லக்கணம் தெரியும்? யாருக்கா இருந்தாலும் சந்திரன் 4ல போட்டுக்குங்க. 4க்கு 10 என்ன வருது? கர்மத்தை அவங்களுடைய பிறந்த லக்கணமே தான் வருது. அப்போ சந்திரனுங்கிறது தாயுடைய கருவல்ல பிறந்த நட்சத்திரம் கற்ப நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு 10ஆம் வீடு தான் உங்க பிறந்த லக்கணமா வரும். யாருடைய லக்கணத்துக்கு வேணாலும் 4ல சந்திரன் போட்டு 10ஆம் வீடு எண்ணுங்க, உங்க ஜென்ம லக்கணமே வரும். அப்ப 10ஆம் இடம் என்பது
தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்வுல எந்த புக்கிலும் இல்ல. அப்ப இந்த கர்மாவை வெளியே எடுத்துருங்க. அதுக்கு தர உங்க லக்கணமாவே வந்து நிக்கிது பாருங்க. அருமைங்க ஐயா, சூப்பர் டெக்னிக். கும்பாபிஷேகம் பண்றாங்க, பாத்திருப்பீங்க. கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா நீங்க ஆதீனம்னு ஒருத்தரை கூட்டிட்டு வருவாங்க. ஆதீனம் என்னைக்குமே பாருங்க, கும்பாபிஷேகம் பண்ணாம ஆதீனம் வந்து கோயிலை சுத்தி பார்க்க மாட்டாரு அவரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதீனத்தை எதற்காக அவங்க கூட்டிட்டு வராங்க கோயிலுக்குன்னா, பிறந்த காலத்துல இருந்து இறக்கும் காலம் வரைக்கும் இறைச்சி எடுக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆதீனம்னு வந்துட்டா அவங்களுடைய பாரம்பரியமே வந்து பிரேதங்கள் கோழி ஆடு மாடு எதுவா இருந்தாலும் அவங்க எல்லாம் கடவுள் படைச்ச பொருளை வயிறு என்பது சுடுகாடா மாத்தக்கூடாதுங்கிறதுக்காக சைவ சாப்பாடு சாப்பிட்டு சைவ சித்தாந்தம் படிச்சு ஆதீனமா பாரம்பரியமா உருவாக்கி வச்சு அவங்க உடம்பு புனிதமானதா இருக்கும். அதுக்கப்புறம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி சாமிக்கு வந்து தீர்த்தம் ஊத்தி உயிரோட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆதீனம் வந்து அந்த கோயிலை சுத்தி பார்க்கும்போது அந்த புனிதமான ஆதீனம் வந்து அந்த பாதம் பட்டு எல்லா கோயிலுடைய பார்வை பட்டதுக்கு அப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி கூடும், அந்த இடமும் புனிதமாகும், கோயிலும் வருங்காலத்துல சக்தியோட வாழ்ந்து வர்ற மக்களுக்கும் பலன் கிடைக்கும். அதனாலதான் அந்த காலத்துல ஆதீனத்தை வந்து கோவில்ல கூட்டிட்டு வந்து எல்லா பக்கம் சுத்தி சாமி கும்பிட்டு போவாரு. அதுக்கப்புறம் ஆதீனமே மூல ஆதீனமா மாறி. எப்படி ஐயா புரியுதா? அம்மா புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயா புரியுதுங்க, அர்த்தம் புரியுதுங்க. அது ஆதீனம். ஆதீனம்ங்கிறது வந்து ஏன் அந்த காலத்துல சைவ சித்தாந்தம், யாரெல்லாம் இறைச்சி எடுக்காம கருவொளி வந்து சாப்பிடாம சைவ சாப்பாடு சாப்பிட்டு அந்த உடம்ப வச்சிருக்காங்களோ அவங்களோட உடம்புக்குள்ள பிரபஞ்ச சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அவங்க பாதம் பட்டால் அது அவங்க ஆன்மீக நிலையில இருந்தா அவங்களோட பாதம் எந்த இடத்துல எல்லாம் படுதோ அந்த இடத்துல அந்த பவர் இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சென்னையில வடலூர்ல வள்ளலார் இருப்பாரு. வள்ளலாருடைய கோவில் இருக்கும். அது வந்து ஜோதியே மனித ரூபான்னு. அவர் வந்து ஒரு நாள் கடற்கரையில நடந்து போயிருக்காரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க, ஏதோ நடந்து போறாங்கன்னு சொல்லி. அப்புறம் பின்னாடியே எல்லாரும் நடந்து போய் பார்த்தா அவர் பாதம் பட்ட இடத்துல மணல்ல வந்து அவரோட பாதம் வந்து ரேக பதிவாகாம போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் வள்ளலாரை பத்தி பிரமிக்க வச்சு இன்னைக்கு வடலூர்ல வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை உருவானதுக்கு காரணம். அப்போ வாழ்ந்த மகாசக்திக்கு பெரிய சித்தி ஆகுது அல்லவா? அப்ப அந்த காலத்துல என்னங்கய்யா அம்மா சொல்லுங்க. இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா தாங்க எடுத்துருக்காரு. அப்போ காரணமே அவர் பாதம் பட்டது வந்து ரேகையே பதிவாகலையா. அப்ப இந்த பூமியில அவரை பத்தி அவர் அறிஞ்சிருக்காரு. அப்போ ஆதீனம் எல்லாருமே பாருங்க, வீடு புண்ணிய தானம் பண்ணி ஆடம்பரத்துக்காக அந்த வீடு இருக்கக்கூடாது. அந்த காலத்துல 4 தலைவாசல் வச்சு தொட்டி கட்டின வீட்டுல 4 பக்கம் தொட்டல் கட்டி போட்டு குழந்தை சத்தம் 4 பக்கம் குரு ஆசீர்வாதம் இருக்குமா. 4 தலைவாசலே தோசை நிவர்த்தி ஆகுமா. அன்னைக்கு ஏது வாஸ்து வந்து பார்த்தாங்க, 4 தொட்டல் கட்டி ஒரு வீட்டுல தூங்குனா 4 தலைவாசலே குரு சந்தோஷப்படுவாரா. எப்படி இதெல்லாம் பாத்துக்கங்க. அந்த குழந்தைகள் வந்து ஒரு குருன்னா குழந்தை, குருன்னா பெரியவங்க ஆசீர்வாதம், குழந்தை வந்து தெய்வத்துக்கு சமம். அந்த காலத்துல 4 பக்கம் தலைவாசல் வச்சு தொட்டி கட்டின வீடு கட்டி 4 பேர் பிறந்திருப்பாங்களாம். அதனாலதான் 4 வீட்லயும் அவங்கவுங்க குழந்தை தொட்டல் கட்டி ஆட்டும் போது 4 தலைவாசலையும் குரு தூங்கிட்டு இருப்பாரா. எப்படிங்கம்மா தீய சக்தி வாஸ்து குற்றம் எல்லாம் வருங்கிற? வராது, கண்டிப்பா வராது இல்லையா. அதனாலதான் சிறப்பா வாழ்ந்துருக்காங்க ஐயா. அதனாலதான் அந்த காலத்துல ஒரு பாட்டே சொல்லுவாங்க, 4 கோடி உச்சமாகி நகரலோர் ஆட்சியாகி மால் உலக கேந்திரத்தில் இவர் ஜெக சக்கரவர்த்தியாமேன். அந்த காலத்திலேயே 4 கோடி உச்சமாகி நகரலோர் ஆட்சியாகி மால் உலக கேந்திரத்தில் இவர் ஜெக சக்கரவர்த்தியாமா. ஒரு வீட்டுல 4 குழந்தைகள் வந்து தொட்டில் கட்டி தூங்குனா அந்த வீட்டுல ஒரு நாட்டாமை ஒருத்தர் பிறப்பாராம். நாட்டுக்கு ஒரு அரசாளர் இருப்பாராம். எப்படின்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் முன்னோர்கள் வழியில எத்தனை ரகசியங்களை வச்சுட்டு போயிருக்காங்க. இது எல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு மனிதர்கள் இருந்தாங்கன்னா, பாமர மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஆதிகால வாழ்க்கையை தூண்டி விட்டா எவ்வளவு சுவையா இருக்குதுன்னு பாருங்க. அப்போ அந்த ஜாதகத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையில
அந்த புனிதமாகணும்னு சொன்னா நீங்க நல்லா யோசிங்க. ஜாதக கட்டத்துல 4ஆம் இடத்துல சனி இருந்தா, 4ஆம் இடம் என்பது வீடு, 4ஆம் இடத்துல சனி இருந்தா இங்க பரிகாரம் என்ன சொல்ல வருது? 4ஆம் இடத்துல பாவ கிரகமாய் இருந்து சனி இருந்தா அந்த வீட்டுல என்ன பண்ணினாலும், இடம் வாங்கினாலும் வாஸ்து குற்றம் தான் வரும், வீடு கட்டினாலும் வாஸ்து குற்றம் தான் வரும். சூழ்நிலையின் காரணத்தினால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ எப்படியாவது வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா, சனி என்பது யாருன்னா அழுக்கு சூறையா இருக்கக்கூடியவர், பிச்சை எடுக்கக்கூடியவர், குளிக்காதவர். அவரை நம்ம வீட்டுக்கு 4ஆம் இடம் என்பது சனி அந்த வீட்டுல இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு ஒரு தலவாழை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு, அவருக்கு தண்ணி கொடுத்து, அவருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்து, அவரை கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிட்டு, அவர் கையில ஒரு 2 மணி காசு கொடுத்து, அவர் சந்தோஷமா அவரை காலை தொட்டு கும்பிட்டு நீங்க தாட்டி விட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல சனிங்கிறவருடைய வாஸ்து தோசை நீங்கி அந்த வீட்டுல தரித்திர தோசை நீங்கிடும். எப்படி? அவரு பிச்சை எடுக்கிறவராங்க இல்ல பிச்சை எடுக்கிறவங்கதான் சாக்கடையோர உட்கார்ந்துக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல கொண்டு வந்து சாப்பாடு போடணும். உங்க வீட்டுல 4 சனி இருந்தா ஏற்கனவே ஒரு பிச்சைக்கார உள்ள கொண்டு வாங்கன்னு தானே சொல்லுது. இல்லைங்க இல்லைங்க, என்னங்கம்மா? நான் கேளுங்கய்யா. அல்லம்மா, உங்களை சொல்லல, ஆல்ரெடி 4 சனி இருக்கிறவங்க வீட்டுல ஒரு பிச்சைக்கார இருக்கும்னு தானே சொல்லுது. ஆமா ஆமாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? யாருக்கெல்லாம் 4 சனி இருக்குதோ, சனி 4ஆம் இடத்தை பாக்குதோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பிச்சை எடுத்துட்டு வந்து வசூல் பண்ணிட்டு வந்து ஒரு வீட்டுல எண்ணு வாங்க பாருங்க, அவங்க வீட்டுல 4 சனி இருக்கு, அது கரெக்டா அவர் அங்கதான் போடுவாரு. அப்படிங்களா? லக்னத்துக்கு 4ஆம் இடம் பாக்கணுமா? லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க, 4ஆம் இடத்துல சனி பாக்குறவங்க வீட்டுலதான் பிச்சை எடுக்கிறவர் எல்லா பக்கம் போய் சோறெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் வீட்டை பார்த்தே உட்கார்ந்துருப்பாரு, அவர் வீட்டுலதான் தூங்குவாரு, அவர் இடத்துக்கு தான் எங்க சுத்தினாலும் வருவாரு. அந்த வீட்டோட குடும்ப ஜாதகம் வாங்கி பாருங்க, 4 சனி இருக்கு, இல்லாட்டி சனி 4ஆம் இடத்தை பாக்கு. இவ்வளவுதான். எப்படி? ஒவ்வொரு வீட்டுல செக் பண்ணி பாக்கணும், செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருவீங்க. 4ஆம் அதிபதி வந்து சனியோடு சேர்ந்து இருந்தாலுமே இந்த பலனா? ஆமாமா. 4ஆம் இடத்துக்கு சனி தொடர்பு யாருக்கு வந்தாலும் காலையில எந்திரிச்சு ஒரு பிச்சைக்காருக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, வசதி இருந்தா ஒரு சாப்பாடும் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு 4ஆம் இட தோசை சுத்தமா இருந்தல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா, பிச்சைக்காரர்களை வந்து நீங்க சாப்பிட்டு காசு கொடுக்கும்போது ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடத்துல சனி பாக்குது, சனி 4ஆம் இடம் சனி, அது வந்து சனி இருக்கிற இடம் வந்து லக்னத்துல இருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம். அப்ப எப்படிங்க ஐயா? புரியலீங்கம்மா? இப்ப வந்து விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க ஐயா. அப்ப வந்து கும்பம் வந்து சனி 4வது வீடா வருது இல்லைங்களா? ஆமாங்க. அதே மாதிரி மிதுனத்துல சனி பகவான் இருக்கிறாரு கட்டத்துல, அப்ப 8ஆம் இடமா ஆகுது இல்லைங்களா? அப்ப அதுக்கு எப்படிங்க ஐயா? அது வராது, அது கணக்குல வராதுங்க. 4ஆம் இடத்துல சனியும் 4ஆம் அதிபதியோட சனி இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் எடுத்துக்கணும். ஓ சரிங்க ஐயா, சரி சரி. அந்த காலத்திலேயே 4ல கேதுவும் 4ல மாந்தியும் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு மனை தோஷம் இருக்குதான். அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, 4ல கேதுவும் மாந்தியும் இருந்தா. அந்த காலத்திலேயே புலிப்பாணி பாட்டு எழுதியிருக்காரு, கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கெடுதி செய்யும் செம்பாம்பு 4ல் நிக்க, கூறப்பா குளியினுமே சேர்ந்து நிக்க, குடியிருக்க குச்சில்லை கறவை இல்லை, ஆளப்பா அன்னைக்கே தோஷம் தோஷம், அத்திடத்தில் அரசு உருவ வச்சு சாந்தி செய்யன்னு சொல்லியிருக்காரு. எப்படி? அப்படின்னா 4ல கேது இருந்தா தாய்க்கு வாழ்க்கை சரி இருக்காதான். 4ல கேது இருந்தா, ஏன்னா தாய்க்கு சர்ப்ப தோஷம் வருதா இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப தாய்க்கு வாழ்க்கை சிறப்பு இல்லையா? அது மாந்தி கூடிருச்சுன்னா தாயோட வம்சத்துல யாரோ ஒருத்தர் பெண்கள் இறந்து போவாங்க. 4ல கேது வாழ்க்கையே லேதான். அந்த காலத்துல அவங்க ஒரு பழமொழி வச்சிருக்காரு, 4ல கேது வாழ்க்கையே லேது, தாய்க்கு வாழ்க்கை லேதா. லேதுன்னா இல்லைன்னு அர்த்தம். அப்படிதாங்க அந்த காலத்துல அவங்க ஒரு பாணி குடிச்சு போயிருக்கு. அப்போ அந்த காலத்துல கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கெடுதி செய்யும் செம்பாம்பு 4ல் நிக்க. அப்படின்னு என்னங்க? கரும்பாம்பு என்பது நாகன் ராகு, செம்பாம்புன்னா கேது, 4ல் நிக்க. கூறப்பா குளியினமே சேர்ந்து நிக்க. அப்ப 4ஆம் இடத்துல குளியினும் சேர்ந்து நிக்க, மாந்தி வந்து அது கூட சேர்ந்து.
குடியிருக்க குச்சில்லை கறவை இல்லை. 4ஆம் இடத்துல தோஷம் ஆயிடுச்சு, எப்படி வீடு வரும்? அதனால அவர் அந்த வீட்டுல இந்த வீட்லயும் வாடகைக்கு இருப்பாராம். குடியிருக்க குச்சில்லை கறவை இல்லை. ஆளப்பா அன்னைக்கே தோஷம். தோஷம்னா என்ன? தாய்க்கு தோஷம், தாய்க்கு கரெக்டா சொன்னீங்க. அன்னைனா தாய், அதனால 4ஆம் இடமா வருதா தாய், அதனால அன்னைக்கே தோஷம் தோஷம் இருக்கிறாங்க. நம்ம அன்னைக்குன்னு வேற மாதிரி நினைச்ச கூடாது. தாய்க்கு தோஷம், தாய்க்கு தோஷம். அப்ப அரச குருவை வச்சு சாந்தி செய்யின்னு இருக்கிறாங்க. அந்த 4ஆம் இடத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பிராமணரோ ஒரு வள்ளுவரோ யாரோ ஒருத்தர் வச்சு 4ஆம் இடத்துக்கு வீட்டுல வந்து அந்த வாஸ்து சுத்தத்தை எல்லாம் சரிப்படுத்திட்டு அந்த 4ஆம் இடத்துடைய வீட்டு தோஷத்தை சுத்தப்படுத்தி ஒரு 108 மூலிகை போட்டு ஒரு யாகம் வளர்த்தி அந்த வீட்டை சுத்தப்படுத்துங்க. 4 குடைவர் ஜாதகம் பலமாகுன்னு அந்த காலத்துல முன்னோர்கள் இதை வகுத்திருக்காங்க பாருங்க. ஐயரை வச்சு செய்யணும் இல்லைங்க? அது எப்பவுமே புண்ணிய அர்ச்சனை வந்து அவங்க தாங்கம்மா செட் ஆகுது. நாம வேற கர்ம பரிகாரங்கள் எது வேணா பண்ணலாம். பிராமணருக்கு ஒரு பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கணபதி வந்து விநாயகர் பெருமான். அது ஏன் நீங்க வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட நிறைய சொல்லணும். பிராமணரை வச்சு ஒரு சைவ பூஜை வந்து பிராமணர் வந்து பண்றதுக்கும் என்ன காரணம்? ஏன் அவங்க வந்து அந்த காலத்துல தெய்வத்த இடத்துல இடம் பிடிச்சாங்க? இது உங்களுக்கு தெரியணும் அல்லவா? ஆமாங்க, தெரியுது உங்களுக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லுவீங்க. கண்டிப்பாங்க, சொல்லுங்க. தெரியாதுங்க. ஏன்னா அந்த காலத்துல முதல் இந்த உலகத்துல திருவள்ளுவர் ஆண்டு 2000 ஆண்டுங்களா இப்போ? ஆமாங்க. அப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஆண்டுக்கு பஞ்சாங்கம் கொண்டு வராங்களா இல்லையா? ஆமாங்க. அப்போ திருவள்ளுவர், பிராமணரு இவங்க எல்லாமே அந்த காலத்துல ஓலைச்சுவடியில இருந்து கர்மாவை கழிக்கிறதுக்கு வள்ளுவர்களை வச்சு அந்த காலத்துல வள்ளுவருங்கிறது எதுக்குன்னு வச்சுச்சுன்னா அந்த ஜோதிடர்கள் அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் உருவாக்கி திருவள்ளுவருடைய தாடி மீச இப்படி எல்லாம் வச்சு சித்தர்கிட்ட போய் அவரு ஒரு சித்தராகி ஓலைச்சுவடியில வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி இந்த கர்மத்தை எல்லாமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தீர்க்கிறதுக்கு தோஷம் கழிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல வள்ளுவரை வந்து அந்த காலத்துல முன்னோர்கள் இதை வகுத்திருக்காங்க. வள்ளுவர்களை வகுத்தெடுத்தது இது போல. திருவள்ளுவர் குலத்துல திருவள்ளுவர் ஏன் வச்சாங்க அப்படின்னா, நவ கிரகத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு அதுல எந்த தோஷம் இருக்குதோ அதற்கு உரிய நவகலசங்கள் பூஜை பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று அந்த ஜாதகத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கறது இந்த நவகிரகத்துக்கு தான் அந்த பவர் இருக்குதுன்னு சொல்லி அந்த அமைப்பை அதை உருவாக்கி இருக்காங்க. புரியுதுங்களா? அதனாலதான் வள்ளுவருக்கு ஒரு பாட்டு உண்டு அந்த காலத்திலேயே. கல்லிலே கல் மாணிக்கக்கல், சொல்லிலே சொல் வள்ளுவர் சொல், வள்ளுவர் சொல்லுக்கு மீறி வையகத்துல இடம் இல்லை, அவரோட சொல்லே மாணிக்க கல்லுன்னு வச்சிருக்காங்க. அந்த திருவள்ளுவர் குலத்துல நம்ம அடியன் பிறந்ததுனால ஏதோ எனக்கு அந்த ஞானம் கொஞ்சம் கனவுலும் பெத்ததாயி கொடுத்ததுனால இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். சிறப்பு தரலைங்க ஐயா, உங்களுக்கு நிறைய தந்துக்கிறாங்க. அந்த பிராமணர்கள் பயங்கரமா தந்துக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, அப்ப பிராமணர் திருவள்ளுவரை கொண்டு வந்து அன்னைக்கு தோஷம் கழிக்கிறதுக்கு அந்த காலத்துல நம்மளுடைய ஒவ்வொரு குலத்தை பிரிச்சு வச்சது காரணமே, நம்மள மொட்டை அடிக்கிறவங்க சேமிங் பண்றதுக்கு எல்லார்த்தையும் கூப்பிட்டா கௌரவ பிரச்சனை வரும், அதுக்குன்னு ஒரு ஜாதி அதுக்குன்னு ஒரு குலங்கோத்திரத்தை உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா அவங்க கிட்ட போய் அதை சொன்னா அந்த தொழில அவங்க செய்வாங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்துல அதை அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த காலத்துல கோயில்ல வந்து மணி அடிக்கணும்னா அந்த கோயில்ல மணி அடிக்கக்கூடிய அந்த சாமிக்கு அடிக்கக்கூடிய அந்த பண்டாரம்னு சொல்லுவாங்க, ஆறு மணியாட்டி பண்டாரம்னு சொல்லுவாங்க. அவங்க மணி அடிச்சு பூஜை பண்ணுனா அந்த கோயிலுக்கு இன்னைக்கு முருகன் கோயில்ல வந்து பழனியில் இருக்கிற கோயில்ல வந்து அவங்க வந்து பண்டாரம்ங்கிறவங்க வந்து முதல்ல ஒரு செவ்வரளி பூ மாலை கட்டி முருகனுக்கு போட்டு சாத்தி அதுக்கப்புறம் தான் பிராமணர் பூஜையே அங்க நடக்குது. பாத்தீங்களா? ஐயா, இப்பயும் எங்க கிராமத்துல எல்லாம் பண்டாரம் அவங்கதான் வந்து பண்டாரவங்களை சொல்ற தப்பே கிடையாதுங்க. அவங்க வந்து கல்யாண்டி பண்டாரம் மணியாட்டி பண்டாரம் எதுக்கு வச்சாங்கன்னா கோயில்ல வந்து அவங்கள வந்து பூஜைகள் ஆச்சார அனுஷ்டானங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை வந்து அதை உருவாக்கி இருக்காங்க. அந்த காலத்திலேயே இது உருவாக்கி இருக்காங்க. அப்போ பிராமணரை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் என்பது
அவங்களுக்கு உண்மையாலுமே அதிர்ஷ்டம் எப்படி வந்ததுன்னா, மேசத்துக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி வந்து குரு வீடா வந்ததுனால 9ஆம் இடம் என்பது கோயில், அதனால குரு என்பது பிராமணர், அதனால கோயிலும் பிராமணரும் தெய்வமும் ஒரே இடத்துக்கு வருது. அதனால பிராமணர் பூஜை பண்றாங்க. கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்கய்யா. மேசத்துக்கு 9ஆம் இடம் தான் கோயில். ஆமாங்கய்யா. மேசத்துக்கு 9ஆம் இடம் கோயில், கரெக்டுங்களா? ஆமாங்கய்யா. அப்ப மேசத்துக்கு 9ஆம் இடம் கோயிலா இருந்தா அந்த ஜாதகத்துல முறையோட அந்த அமைப்பு வந்து எப்படி வந்துச்சு உங்களுக்கு? மேசத்துக்கு 9ஆம் இடம் என்பது குருவோட வீடு வருதுங்களா? ஆமாங்கய்யா, குருவோட வீடு தனுசு. ஆமா, தனுசு. அது யாரு? குருன்னா பிராமணர் வீடு வருதா? ஆமாங்கய்யா. சரி, அப்போ குரு வந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் என்பது கோயில், தானம், தர்மம், புண்ணியம் எல்லாம் 9ஆம் பாவமா? ஆமாங்கய்யா. அப்ப பிராமணருக்கு குருதானா? ஓ, சரி சரிங்கய்யா. அதனால 9ஆம் இடம் என்பது கோயிலா? அதனால கோயில் பக்கத்துல குருங்கிற பிராமணர் வந்து பிற்க அந்த ஆதி காலத்திலேயே உட்கார்ந்து இருக்காங்க. அது கடவுளே அமைச்சு கொடுத்துக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா அமைச்சு கொடுத்துட்டாரு. ரைட்டு. ஒரு பிராமணர், அவங்க வந்து பிராமணர் வந்து கடவுளுக்கு பூஜை பண்றாங்க. இன்னொரு பிராமணர் என்ன பண்றாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க. மோட்சம் கொடுக்கறதுக்கு திதி கொடுக்குறாங்க. அதனாலதான் தனுசு வந்து கோயில் பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்கள், மீனம் என்பது மோட்சம் கொடுக்கக்கூடிய பிராமணர்கள். 2க்கு 9 வருடக்கூடியவர் வருதா? வருதுங்கய்யா. அவ்வளவுதான். எப்படி? கரெக்டுங்கய்யா. 9ல இருக்கிற குரு கோயிலு, 12ல இருக்கிற குரு மோட்சத்தை கொடுக்கிறது. இந்த 4ல கேது மாந்தி இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. 9ஆம் இடம் மோட்சம் கொடுக்கும் பிராமணர் சொன்னீங்க இல்லைங்கய்யா? ஆமா. இப்ப இந்த பிராமணர் வேற, இவங்க வேறயா? வடகலை தென்கலைன்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா? அந்த மாதிரி அப்படி இல்ல. ஆச்சார அனுஷ்டானமா பூநூல் போட்டாச்சுனாலே அவங்க வந்து கடவுளோட சொத்து. அது கரெக்டுங்களா? ஆமாங்கய்யா. அப்ப 9 12 குடைவர் வந்து குரு வீடா வர்றதுனால தானே அவங்க ஆண்டாண்டு காலமா கோயில வந்து ராஜராஜ சோழன்கள் வாழ்ந்த காலத்திலையும் கூட பிராமணர் பூஜை நடக்குதா இல்லையா? ஆமாங்கய்யா. கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தனுசு வீட்டு தனுசு ராசி, அதே மோட்சத்தை கொடுக்கறதுக்கு மீன ராசி. 2 பிராமணர்களும் இந்த இடத்துல சைவம் அசைவம் வருதா இல்லையா? சொல்லுங்க. எனக்கு இந்த புரியலையே, இந்த இடம் எப்படின்னு சொல்லுங்கய்யா. சைவ அசைவம் எப்படி இந்த இடத்துல வருங்கய்யா? புண்ணிய அர்ச்சனை பண்றவங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து திதி கொடுக்க மாட்டாங்கல்ல, திதி கொடுக்க போக மாட்டாங்கல்ல. ஆமாங்க ஐயா. அப்ப சைவம்ங்கிறது 9ஆம் பாவம், அசைவங்கிறது வந்து திதி கொடுக்கறது. இறந்தவங்களுக்கு எல்லாம் புட்டுக்கெல்லாம் படைச்சு வைக்கணும்னா கறி எல்லாம் வைக்கிறாங்க, சாராயம் எல்லாம் வைக்கிறாங்க, கல்லெல்லாம் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சு கூட மோட்சம் கொடுக்குறாங்க. அப்ப அது அசைவம். ஆமா ஆமாங்க, கண்டிப்பா. அப்ப இப்ப புரியுது உங்களுக்கு? புரியுதுங்கய்யா, புரியுதுங்க. அப்போ ஒரு பிராமணர் வந்து அவங்க அதனாலதானே பிராமணரோட சாபத்தை வாங்காதீங்கன்னு சொன்னது காரணமே தெய்வத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலதான் இவங்களை வந்து நீங்க ஒரு வழிபாட்டு முறையில கொண்டு போனதுக்கு காரணம். இங்க இன்னொரு சின்ன சந்தேகம், பிராமணர்கள் அதிக மோட்சம் போவாங்களா? இல்ல, அது வந்து இன்னொரு சப்ஜெக்ட். அவங்கவுங்க பாவம் செஞ்சிருந்தா மோட்சத்துக்கு போக முடியாது, புண்ணியம் பண்ணாதான் போக முடியும். சரிங்க. அம்மா நீங்க நான் வந்து என்னுடைய ஆத்மாவை நான் வந்து வேண்டி வச்சிருக்கேன், அடுத்த பிறவியில எனக்கு ஏதாவது ஒரு அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு எனக்கு இருந்தா நான் வந்து ஒரு சஞ்சீவி மூலிகையா என்னை படைச்சிருக்க கடவுளேன்னு நான் பிரபஞ்சத்துல சொல்லி வச்சிருக்கேன். சாகாத வரம் பெற்ற சஞ்சீவி மூலிகை. அப்போ ஆஞ்சநேயரும் கூட போய் மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து உயிர்களை காப்பாத்தினாரு. நாம இந்த புண்ணியத்தை நிறைய செஞ்சு வச்சா அடுத்த ஜென்மத்துல நம்ம பிரதி பலன் பலிதமாகும் அல்லவா? கண்டிப்பா பலிக்குங்க. அப்ப சஞ்சீவி மூலிகை மனசு பிறவியும் கூட வேண்டாங்க, சஞ்சீவி மூலிகையா இருக்கணும்னு. அந்த சஞ்சீவி மூலிகையா ஏன் இருக்கணும்னு சொன்னா, அந்த காலத்துல செம்பூத்து கூடு கருடக்கூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சஞ்சீவி மூலிகைங்கிறது என்னன்னு தெரியாத காலத்துல அந்த குருவிக்கு கொண்டு போய் அந்த செம்பூத்துங்கிற குழந்தைக்கு அது முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சதுன்னா அந்த 2 காலையும் பிடிச்சு வளையம் போட்டு வச்சிருவாங்களாம். அது வளையம் போட்டு வச்சதுக்கு அப்புறம் சிவன் கிட்ட போய் எல்லா பிள்ளைகளும் விடுதலை ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு மட்டும் விலங்கு போட்டுட்டாங்க, அதனால
என்னுடைய சிவபெருமானே என் பிள்ளைய கட்ட அவுத்து விடுறதுக்கு எனக்கு ஒரு வழி கொடு அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப சிவன் சொன்னாராம், ராஜ மூலிகை நான் ஒண்ணு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் தெரிஞ்சு ராஜ மூலிகையை நான் கையில வச்சிருக்கேன். அந்த ராஜ மூலிகை ஒரு இடத்துல இருக்குது, சஞ்சீவின்னு ஒரு இடத்துல இருக்குது. மனிதனுடைய வாடையே படாத இடம், மனிதனுடைய பாதமே படாத இடத்துல மரமிருந்து தவம் இருந்து அந்த மூலிகை இருக்குது. அந்த மூலிகைய நீங்க மனதார அதை போய் எடுத்துட்டு வந்து அந்த மூலிகை வந்து உன்னுடைய பெத்த உள்ளைக்கு கொண்டு போய் அந்த காலு மேல வையி, அந்த இரும்பு வந்து அந்த இரும்பு கட்டாயம்னு சொல்லிச்சான். அப்ப அந்த மூலிகையை எடுத்து கொண்டு வந்து அந்த கருடங்கூடு செம்போத்து கூட்டுக்குள்ள வளைய போட்ட இடத்துல அந்த மூலிகை வச்ச உடனே அந்த குஞ்சு வந்து அந்த வளைய உடைஞ்சு இரும்பு கட்டாயி குஞ்ச காப்பாத்திருச்சான். அப்போ கருடங்கூட்டுக்குள்ளையும் செம்பூத்து கூட்டுக்குள்ள மட்டும்தான் சஞ்சீவி மூலிகையுடைய வேறு ஒரு ஜான் இருக்கும். அந்த மூலிகை தான் சாகாத வரம்பெற்ற மூலிகை, அது சஞ்சீவி மூலிகை, இந்த உலகத்துக்கு தேவையான மூலிகை. அப்போ அதோட சஞ்சீவி மூலிகையுடைய விஷயம் என்னன்னா, அந்த மூலிகையில ரகசியம், மணலை குமிச்சு வச்சு மூலிகையை வந்து வச்சீங்கன்னா, நேர நெட்ட வச்சீங்கன்னா எந்த பக்கமே நிழல் விழுகாது, எந்த பக்கம் அந்த சஞ்சீவி மூலிகையோட நிழல் எங்கேயுமே படாது. இத வச்சுதான் அன்னைக்கு தஞ்சாவூர் கோயில்ல நிழல் விழுகாம இருக்கிறதுக்கு, இன்னைக்கு நிழல் எந்த பக்கம் விழுகிறது இல்ல, அன்னைக்கு இந்த சஞ்சீவி மூலிகையை நெட்ட வச்சு பார்க்கும்போது சூரியனுடைய பிம்ப ஒளி நேர் பாயிண்டா விழுந்ததுனால எந்த பக்கம் நிழல் விழுகல. இத வச்சுதான் தஞ்சாவூர் கோயில கட்டியிருக்காங்க.